ஆண்டவர் நம்மீது இருக்கிறதான சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணுவார். அல்லேலூயா. எல்லா விதமான சாபத்தை மாற்றுகிற ஆண்டவர் நம்மீது இருக்கிறதான எல்லா சாபத்தின் வல்லமைகளை மாற்றி உன்மீது இருக்கிற சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க, உங்க மீது இருக்கிற சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உபாகமத்தின் புஸ்தகம் நன்றாய் கவனிக்க வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகம் ஒரு ஆகமம் 4 ஆகமங்களை உள்ளதான வார்த்தைகளை தொகுத்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஆமென் சொல்லுங்க. 4 ஆகமங்கள், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகும், இந்த 4 ஆகமங்களையும் சேர்த்து புதிய சந்ததியாக வனாந்தரத்திலே பிறந்த, எகிப்தை விட்டு புறப்பட்டு வனாந்தரத்திலே பிறந்து வளர்ந்த புதிய தலைமுறைக்கு மோசையினால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த ஆகமங்கள். இதுல நிறைய சாபங்களும் ஆசீர்வாதங்களும் நேரடியாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த உபாகமத்தில் நேரடியாக ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் காண்பித்து, அதாவது 4 ஆகமத்திலே சொல்லப்படுகிற காரியங்களை சுருக்கி அந்த உபாகம புஸ்தகத்திலே மோசே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இந்த நாளிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளையிலே அந்த உபாகமத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 10 முறை சாபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 10 இடத்துல சாபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சாபம் என்ற வார்த்தை. இப்போ இங்கே நாம் சாபத்தை பார்ப்பது கிடையாது, ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. சாபம் உங்களுக்கு முன்பாக சாபம் இருக்கிறது. ஆனால் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக நான் மாற்றுவேன், ஆசீர்வாதமாக நான் அதை மாற்றுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்பட்ட 2 வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்க, எரேமியா 23:10 சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 23:10 வாசிக்கிறோம். சீக்கிரமா. தேசம் விபச்சாரக்காரரால் நிறைந்திருக்கிறது, தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது, தேசம் சாபத்தினாலே துக்கிக்கிறது, வனாந்தரத்தின் மேய்ச்சல்கள் வாடி போகிறது, வனாந்தரத்தின் மேய்ச்சல்கள் வாடி போகிறது, அவர்கள் ஓட்டம் கொள்ளாதது. போதும். அப்போ தேசம் சாபத்தினாலே வாடி போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு நமக்கு முன்பாக பலவிதமான சாபங்கள், சாபக்கட்டுகள், சாபத்தின் வல்லமைகள், முன்னோர்களுடைய அல்லது காரணம் இல்லாமல் விட்ட பலவிதமான சாபங்கள் நம்முடைய குடும்பத்தை அல்லது நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை செய்கிறதா இருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பீலையாம் தீர்க்கதரிசி சொன்ன சாபம். பீலையாம் என்னாகமத்தில் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக பாலாக் என்பவன் பீலையாக்கு தீர்க்கதரிசிக்கு கூலி கொடுத்து, நீ இந்த ஜனங்கள் அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட திரளான ஜனங்கள், வெட்டுக்கிளிகளை போல புறப்பட்டு வருகிற ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று அவனை கூலி பொருத்தி அவனுக்கு கூலி கொடுத்து நீ வா என்று சொன்னபோது ஆண்டவர் சபிக்க அவனை அனுமதிக்கவில்லை. ஆனாலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பீலையா மூலமாய் உனக்கு சாபம் வந்திருக்கலாம், மனிதர்கள் மூலமாய் நமக்கு சாபம் வந்திருக்கலாம், மனிதர்கள் நம்மை சாபத்தின் சின்னங்களாக நம்மை பார்க்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக மாற்றுவேன். அல்லேலூயா. இதுவரைக்கும் சாபத்தோடு, இதுவரைக்கும் சாபத்தின் நிலைகளை நாம் சுமந்தவர்களாய் இருக்கலாம். ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தை இங்கே நமக்கு நேராய் வருகிறது. உன்னுடைய சாபங்கள் இனி ஆசீர்வாதமாக மாறும். உன்னை சபித்தவர்கள், உன்னுடைய சாபத்தின் விளைவுகளை பார்க்க எண்ணினவர்கள், அவர்களுக்கு முன்பாக நீ ஆசீர்வாதத்தின் விளைவாய், ஆசீர்வாதத்தின் அடையாளமாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே இன்னும் ஒரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 8:13 சொல்லப்பட்டிருக்க பாருங்க, இதுவரைக்கும் சாபத்தோடு சாப சின்னமாய் நம்மை பார்த்தவர்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக மாற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்குமா. சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே
ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். நான் உங்களை போதும். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் புறஜாதிகள், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்க புறஜாதிகளுக்கு மத்தியிலே மற்றவர்களை போல நாம் எண்ணப்பட்டு, உலகத்தாரால் எண்ணப்பட்டு, நீங்களும் நானும் ஒன்றுதான். உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? அல்லது எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். என்ன ஒரு வித்தியாசம் இல்லை. அவங்களும் கஷ்டப்படுறாங்க, அவங்களும் வியாதி, அவங்களும் போராட்டம். ஆனா ஆண்டவர் வார்த்தை இங்கே வருகிறது, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போல அல்லது சாபமாய் எண்ணப்பட்டது போல இனி நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஆசீர்வாதமாய் இருப்பீங்க என்று சொல்லப்பட்டு, இனி நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நீங்கள் சாபத்தோடு இருப்பதில்லை. கர்த்தருடைய சாபத்தை எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. இந்த காலங்களில் இப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையே, தெய்வ பிள்ளைகளே, குடும்பமே, உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தருகிற வார்த்தை, நீங்கள் இதுவரைக்கும் சாபத்தின் சின்னங்களாக, சாபத்தின் அடையாளங்களாக இருந்திருக்கலாம். அநேக சாபங்கள், அது நிமித்தமாக வியாதிகள், அது நிமித்தமாய் குடும்பத்திலே சமாதானம் குறைவு, அது நிமித்தமாய் கடந்த 21 நாட்களும் ஜெபித்தோம். குடும்பம் நாம் ஜெபித்தோம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் அதற்காக பேசப்படுகிற வார்த்தை அல்ல. ஆனா ஆண்டவர் தேவன் நம்முடைய சாபத்தை மாற்றுகிறவர். இதுவரைக்கும் சாபத்தின் சின்னமாய் இருந்தவர்களை நம்மை ஆசீர்வாதத்தின் அடையாளங்களாக மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தின் அடையாளங்களாக, ஆசீர்வாதம்னா காசு பணம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் அநேக நேரங்களில். அது மாத்திரமல்ல, எல்லா விதத்திலும் கர்த்தர் நம்மை திரும்பி பார்க்கத்தக்கதாக இந்த சமுதாயத்துக்கு ஒரு முன்னடையாளமானவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வெறும் காசு பணத்துல ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம நினைக்க பொருளா, அது வந்து பொருளாதார ஆசீர்வாதம். அது ஒரு பகுதி. பொருளாதாரம் அது ஆசீர்வாதத்தோடு இருந்தால் தான் அது பொருளாதார ஆசீர்வாதம். ஆமென் சொல்றேன். பொருளாதாரம் நிறைய இருந்து அது ஆசீர்வாதமா இல்லைன்னா அது சாபத்துக்கு அடையாளமா இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையில, இந்த காலங்களிலே உங்களோடு கூட என்னோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, இதுவரைக்கும் சாபமாய் இருந்தவைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாய் மாறும். ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் சாபத்தை சந்தித்த நாம் இனி ஆசீர்வாதத்தை சந்திக்க என்ன சாபங்கள் இருக்கிறது அவைகளை அப்படியே ஆண்டவர் மாற்றுவார். அது ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையின்படி இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வருகிற நாட்களில் இதை நாம் விரிவாக தியானிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்மை விட்டுக் கொடுப்போம். இதுவரைக்கும் நீங்கள் சாபத்தை பார்த்தவர்கள் இனி ஆசீர்வாதத்தை பார்க்கும்படியாக நம்மை ஆசீர்வாதத்தின் அடையாளங்களாக, ஆசீர்வாதத்தின் முன்னடையாளங்களாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக, எல்லா சாபத்தை மாற்றுவதற்கான, மாற்றப்பட்ட சாபத்திலிருந்து வெளியே வந்த தெய்வ மனிதர்களாக, தெய்வ பிள்ளைகளாக, தேவனுடைய குடும்பங்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுவார். இந்த சாபம் உங்களுடைய குடும்பத்தை, சாபம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பல விதத்திலும் பாதித்து இருக்கிறதா இருக்கலாம். ஆண்டவர் இந்த காலவேளை சொல்லுகிறார், இதுவரைக்கும் சாபத்தை பிலேயா மூலமாக ஏற்பட்ட சாபம் இனி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆசீர்வாதத்தின் அடையாளமான அந்த உலக மனிதனால, உலகத்தால நாம் சபிக்கப்பட்ட ஜனங்கள் அல்லது சாபத்துக்கு அடையாளமானவர்கள் என்று பார்த்தவர்கள் இனி ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாய் நம்மை பார்க்க போகிறார்கள். கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே, என்னென்ன காரியங்கள் இதுவரைக்கும் எங்களுடைய குடும்பங்களில், எங்களுடைய வாழ்க்கையில சாப சின்னமாக, சாபத்தின் அடையாளமாக இருக்கிறதோ ஆண்டவரே, அது நிமித்தமாய் விருத்தி இல்லை, அது நிமித்தமாய் சமாதானம் இல்லை, அது நிமித்தமாய் குடும்பங்களில் இழப்புகள், அது நிமித்தமாய் குடும்பங்களில் சமாதான குறைவுகள், அது நிமித்தமாய் குடும்பங்களில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அழுகையும் கண்ணீரும் ஆண்டவரே, இனி எல்லாவற்றையும் மாற்றுவீர் என்று நீர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறீங்க. அந்த வாக்குத்தத்தத்தின்படி, இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உபாகமம் 23:10 ஆண்டவரை நாங்கள்
ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறையாக, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக விளங்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்கெல்லாம் விருத்தி இல்லையோ, எங்கெல்லாம் ஆண்டவர் நெருக்கப்படுகிறாங்களோ, அங்கெல்லாம் உடைய ஆசீர்வாதம் கடந்து வருவதாக. எங்கெல்லாம் வனாந்தரத்திலே நிற்கிறார்களோ, வனாந்தரத்தை வசந்தமாக்க முடியுமாண்டவரே, தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வனாந்தரத்தை மாற்றி வயல்வெளியாக, ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக தம்முடைய பிள்ளைகள் நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த காலை வேளை அவ்விதமாய் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதி. எல்லார் மீது உடைய கரத்தை வைங்க. ரிபானமான மௌஷபாட பௌதியந்துரா நிகடமௌனமாதியந்துரணமான ரிக்கத்தரமன மௌஷபாட பௌதியந்துரணமான இயேசுவே ரவணமால அத்தியந்துரணமான எல்லாருடைய வாழ்க்கையில் அவ்விதமான ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. சாபங்கள் தூர போவதாக. சாபங்கள் இந்த காலவிலே முறிக்கப்படுவதாக. சாபத்தின் கொடுங்கோல் அவர்களுடைய எல்லைகளை விட்டு தூர போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல காலவிலை காரணத்தை உடைய பிள்ளைகள் இந்த காலங்களிலும் படைக்க போகிற